ஓம் சாந்தி 8/3/2019 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞான சிந்தனை செய்து அனைத்து இடங்களிலும் ஒரே தலைப்பில் சொற்பொழிவு நடக்கும் விதமாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்கள். ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான ஒரு லெக்சர் நடக்கணும். அதற்கான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்கள். இதுதான் உங்களுடைய ஒற்றுமையாகும். கேள்வி: எத்தகைய உழைப்பின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் பாஸ்வித் ஆனராக முடியும்? பாஸ்வித் ஆனர் ஆவதற்காக எத்தகைய உழைப்பு தேவை? பதில்: கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்கள். யாருடனாவது பேசுகிறீர்கள் என்றால் ஆத்மா சகோதரன் என்று புரிந்து ஆத்மாவை பாருங்கள். பாபாவிடமிருந்து கேட்கின்றீர்கள் என்றாலும் புருவ மத்தியை பாருங்கள். சகோதரர்கள் என்ற பார்வையின் மூலம்தான் அந்த சிநேகம் மற்றும் சம்பந்தம் உறுதியாகிவிடும். இதுதான் உண்மையான உழைப்பாகும். யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்க. பாபா கிட்ட இருந்து முரளி கேட்கும்பொழுது, பிறரிடமிருந்து ஏதாவது வாங்கும்பொழுது ஆத்மாவை பார்த்து வாங்குங்கள். ஆத்மாவினுடைய அந்த உணர்வில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். இதன் மூலம்தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியும். ஆக பாஸ்வித் ஆனர் ஆவதற்கான ஒரு விதியை பாபா சொல்லிட்டாரு. ஆத்மாவை பாருங்க. நான் ஆத்மாவிடமும் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சகோதர ஆத்மாவிடமிருந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன். சகோதர ஆத்மாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். இப்படி ஆத்மாவை பார்த்து ஆத்மாங்கிற உணர்விலிருந்து வேலை செய்யணும். உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகள் இத்தகைய முயற்சியை அவசியம் செய்வார்கள். இதுதான் முதல் முயற்சி. கடைசி முயற்சியும் இதுதான். அதாவது முதல் பாடம் கடைசி பாடமும் இதுதான். ஆத்ம உணர்வில் இருப்பது. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இது மரணலோகமாகும். அதற்கு ஒப்பாக அமரலோகமும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் சங்கரர் பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதாக காட்டுகிறார்கள். சங்கரர் கதை சொல்வது கிடையாது. கதை சொல்லக்கூடியவர் ஞானக்கடலான அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார். காலனின் மீது வெற்றியடைவது எப்படி? இத்தகைய ஞானம் உங்களை அமர்களாக மாற்றிவிடுகிறது. இதன் மூலம் ஆயுள் அதிகமாகிறது. அங்கோ காலன் இருப்பதில்லை. இது போன்ற தலைப்புகளை எழுதுங்கள். மரணலோகம், அமரலோகம், சத்தியுகம், கலியுகம். சத்தியுகத்திற்கு கலியுகத்திற்கு இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை உலக மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். அதற்கான இந்த ஒரு தலைப்பின் மூலமாக உலக மக்களுக்கு பாபாவை நீங்கள் பிரத்யட்சி பண்ணலாம். ஆக நாலாபுறமும் இந்த மாதிரியான ஒரு தலைப்பின் மூலமாக நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்கும் பொழுது இதில் தான் உங்களுடைய ஒற்றுமை என்பது அடங்கி உள்ளதுங்கிறாரு. பாரதம் அமரலோகமாக இருந்தது. அப்போது நீண்ட ஆயுளை உடையதாக இருந்தது. அனைவருடைய ஆயுள் நீண்டதாக இருந்தது. பாம்பினுடைய உதாரணமும் கூட சத்தியுகத்திற்கானதாகும். ஒரு தோலை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இதைத்தான் எல்லையற்ற வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பழைய சரீரம் இற்று போய்விட்டது. இதை விட்டுவிட்டு புதியதை எடுப்போம் என்று அங்கே புரிந்து கொள்கின்றனர். ஆனால் இங்கு பாருங்க, ஒரே பயம். மரணம் சொன்னாலே இங்கு பயம். அங்கே ஆத்மா தேகத்தை விடும்பொழுது ரொம்ப குஷியாக சந்தோஷமாக இந்த பழைய சட்டையை விட்டுட்டு புது ட்ரெஸ் போட போகிறோங்கிறப்போ யாருக்கு தான் குஷி வராது? அந்த மாதிரி குஷியோடு அந்த தேகத்திலிருந்து ஆத்மா அங்கே விடுபடும். மூலவத்தனத்தில் ஆத்மாக்களினுடைய மரம் இருக்கிறது. சூக்ஷ்ம வத்தனத்தில் மரத்தை காட்ட முடியாது. அங்கே எதையெல்லாம் காட்டுகிறார்களோ அவை அனைத்தும் சாட்சாத்காரத்தினுடைய விஷயங்களாகும். சூக்ஷ்ம வத்தனத்தில் அசைவு இருக்கிறது. இடையில் பேசாத படங்கள், நாடகங்கள் உருவாக்கினார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நாடகங்களோ சினிமாக்களோ உருவாக்குனாங்க. அசைவு இருக்குது,
ஆனால் பேச மாட்டார்கள், சவுண்ட் இருக்காது. பிறகு பேசும் படமாகியது. அமைதியான நாடகம் உருவாக்க முடியாது. எப்படி பாபா புரிய வைக்கிறார் பாருங்களேன். அமைதியான நாடகத்தை உருவாக்க முடியாது. ஆனால் அந்த சவுண்டு கிடையாது. மற்றபடி அசைவு இருக்கக்கூடிய நாடகத்தை ஒரு காலத்தில் உருவாக்குனாங்க. இப்போ அந்த நாடகத்தில் அசைவும் இருக்குது, பேச்சும் இருக்குது. அது மூலவத்தனம் அமைதியான இடம். சூக்ஷ்ம வத்தனத்தில் வெறும் அசைவு மட்டும் இருக்குது. இந்த ஸ்தூல வத்தனத்தில் அசைவும் சப்தமும் எல்லாமே இருக்குங்கிறது புரிய வைக்கிறாரு. எப்படி அங்கே ஆத்மாக்களுடைய மரம் இருக்கிறதோ அதுபோல் இங்கே மனிதர்களுடையது இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களே புத்தியில் வைத்து நீங்கள் சொற்பொழிவாற்றலாம். இந்த மாதிரி விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பப்ளிக்கில் மற்ற ஆத்மாக்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம் யுகத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடும். நீங்கள் கலங்கரை விளக்காவீர்கள், லைட் ஹவுஸ் ஆவீர்கள். அனைவரையும் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் டாக்டராகவும் இருக்கிறீர்கள், தங்க வெள்ளி வியாபாரியாகவும் இருக்கிறீர்கள், வண்ணானாகவும் இருக்கிறீர்கள். எத்தனை விசேஷத்தன்மைகள் உங்களிடத்தில் இருக்குங்கிறது பாபா புரிய வைக்கிறாரு. பிராமண ஆத்மாக்கள் விசேஷமான ஆத்மாக்கள். அநேக ஆத்மாக்களுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள், டாக்டராக இருக்கிறீர்கள். அனைவருடைய நோயை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, தங்க வெள்ளி வியாபாரியாக இருக்கிறீங்க, வண்ணான்களாகவும் இருக்கிறீர்கள். எல்லாருடைய ஆத்மா துணை ரொம்ப அழுக்காயிட்டிருக்கு. அதை தூய்மையாக்கக்கூடிய காரியம் பாபாவுடைய காரியம். அந்த காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கக்கூடிய வண்ணானாகவும் இருக்கிறீர்கள். ஆக அனைத்து விசேஷத்தன்மைகளும் இப்பொழுது உங்களிடம் வந்துவிடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். சங்கமிக பிராமணர்களாகிய நாம் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் இப்போது நாம் ஈஸ்வரி குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் ஞானக்கடலின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற போதை சதா இருக்க வேண்டும். அனைத்து விசேஷத்தன்மைகளும் இந்த நேரம் நம்மிடம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதைத்தான் புத்தியில் வைக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எதையும் கேட்டாலும் கேட்காதீர்கள், பார்த்தாலும் பார்க்காதீர்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். வரதானம். மாயாவின் நிழலிலிருந்து விடுபட்டு நினைவின் குடைநிழலில் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். மாயாவினுடைய நிழலிலிருந்து விடுபட்டு பாபாவினுடைய அன்பு நினைவு பாதுகாப்பு குடைநிழலில் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். விளக்கம். எவர் ஒருவர் சதா பாபாவின் நினைவு என்ற குடைநிலையின் கீழ் இருக்கிறார்களோ, யார் பாபாவுடைய நினைவு எனக்கூடிய அந்த ஒரு குடை நிழலின் கீழ் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை சதா பாதுகாப்பாக அனுபவம் செய்வார்கள். அந்த நேரத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு தரக்கூடிய கவசம் விதி பாபாவுடைய அன்பு நினைவு எனக்கூடிய குடைநிழல். மாயாவின் நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் பாபாவின் குடைநிழல். குடைநிழலில் இருக்கக்கூடியவர்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருப்பார்கள். ஒருவேளை யாராவது கவலையில் இருக்கிறார்கள் என்றால் குஷி காணாமற் போய்விடுகிறது. கவலை இருக்குன்னாக்கா அங்கே மகிழ்ச்சி இல்லைங்கிற அர்த்தம். குஷி மறைந்து விடுகிறது. அந்த இடத்தில் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் மாயாவின் நிழலில் பாதிப்பு ஏற்படும். ஏனெனில் பலவீனம்தான் மாயாவை வரவேற்கிறது. நிச்சயமாக பாதுகாப்பு இல்லைன்னாக்கா அங்கே குஷி இல்லை, குஷி இல்லைன்னாக்கா பலவீனம், பலவீனம் இருக்கும்போது மாயா ஓடி வந்து தாக்கும். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மாயாவை வரவேற்கக்கூடியது எதுனாக்கா பலவீனமான எண்ணம் தான். மாயாவின் நிழல் கனவிலும் கூட வருகிறது என்றால் மிகவும்
தொந்தரவு செய்து விடுகிறது. ஆகையால் சதா பாபாவினுடைய குடை நிழலின் கீழ் இருங்கள். ஸ்லோகன்: உணர்ந்து கொள்ளுதல் என்ற இந்த ஸ்க்ரூ டிரைவர் மூலம் அலட்சியம் என்ற தளர்வான ஸ்க்ரூவை டைட் செய்து சதா விழிப்புணர்வுடன் இருங்கள். அந்த ரியலைசேஷன், உணர்ந்து கொள்ளுதல் எனக்கூடிய அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும் பொழுது அலட்சியம் என்ற தளர்வான, அதாவது லூஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு சதா விழிப்புணர்வோடு இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.